அதே மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து சார் நான் ஸ்கூலுக்கு போகும்போது சார் ஒரு 15 வயசு 14 வயசு 15 வயசுலலாம் சார் நீங்கள் சொன்னால் இவன் பொய் சொல்கிறான்னு கூட எல்லோரும் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த சைஸு இட்லி சார் எங்கள் வீட்டில் 25 இட்லி சாப்பிடுவேன் சார் நான். 25. அப்படி இப்போ ஒரு பெருந்தீனி தின்றுருக்கேன் ஒரு காலத்தில். நான் ஓப்பனாக உண்மையை சொல்கிறேன் சார். புரியுது சார். அதான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கிலோ தான். கோழினாக்கா 1 கிலோ, மீன்னாக்கா 1 கிலோ, காய்கறி வேக வச்சதுனாலும் 1 கிலோ, இப்படி கிலோவிலே திங்கிறது, வெயிட்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம் சார். இப்போ அது முடியுமா? இப்போ பாருங்கள், ஒரு 5 இட்லி நைட்டில் மேக்ஸிமம் பசிச்சது அப்படின்னாக்கா 6 இட்லி 7 இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது. இப்போ எங்களாலலாம் உணவுலையும் அது மாதிரி முடியல. நீங்கள் தூக்கிட்டு போன அந்த வெயிட்டையும் தூக்கி, அதான் சொல்கிறேன். இல்லை, அது வந்து வயசுலேயே சொல்கிறேன், அது ஒரு பிடிவாதம் அந்த வயசில் அந்த மாதிரின்ட்டு. நான் முதல்ல ஒரு பர்பஸ் நிறுவனத்தில் வந்து நான் விற்பனை பிரதிநிதியாக இருந்தேன், ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தேன். அப்போ போரூரில் வீடு, அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வில்லிவாக்கம் அயனாவரமெல்லாம் போய் அப்படி சைக்கிள்லேயே போய் ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து பாரிஸ் கார்னர் போய் ஆர்டர் கொடுத்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு போரூருக்கு வருவேன் சைக்கிளில். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 50-60 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன். அப்போ இந்த தைஸ் எல்லாம் பிரமாதமாக இருந்தது, உடம்பு அப்படி இருந்தது. வயது ஆக ஆக நமக்கு என்ன ஒரு இது வருதோ